everybody. Let's dive into bullish and bearish relative scenario on internet computer ICP. நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ICP வந்து இதில் for the answer வந்திருக்கு. இது வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து 1 year ago, even longer than 1 year ago, இது வந்து 2024 first monthல நாங்கள் ஜனவரியில் நாங்கள் வந்து இந்த அப்டேட் செஞ்ச நாங்கள் அதில் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் ரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் இதில் வந்து நாங்கள் இந்த 2 சினாரிஸும் வச்சுருந்தோம். நாங்கள் உங்களுக்கு தெரியுமென்றால் இதை நான் சொல்லினேன், ஐசிபி நான் வந்து செல் பண்ணுவேன் இந்த ஹாயில். இதில் நான் வேண்டிய நான் அண்ட் ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமென்றால் இது வந்து ஓல்ட் ஃபோல்டர். இது வந்து நான் 2 இயர்ஸுக்கு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் ஒரு அப்டேட் செஞ்சேன்னா இதில் சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணினாங்கள் என்றால் இதில் கொஞ்சம் லோவராக வந்துட்டு அப்சைட் போகிறோம். பட் இதில் வந்து நாங்கள் அப்சைட்டுக்கு நாங்கள் எதிர்பார்த்தனாங்க. இதிலே நாங்கள் பவுன்ஸ் எதிர்பார்த்தனாங்க. பட் இதில் வந்து ஒரு 3 இயர் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் கரெக்ஷன் பண்ணிட்டு பேணி நாங்கள் அப்சைட் போயிருக்கிறோம். அண்ட் இதில் உங்களுக்கு தெரியுது நாங்கள் பேண்டி இதில் இந்த டார்கெட் எல்லாம் நாங்கள் வந்து ஈவன் இது 2 இயர்ஸுக்கோ ஸோ இதில் ப்ரைஸ் இருக்க இந்த டார்கெட் நாங்கள் எதிர்பார்த்த நாங்கள் பேண்ட் வந்து நாங்கள் 1 year ago இந்த சினாரியோ பார்த்து நாங்கள் இதில் வந்து நாங்கள் சூனா ஆர் லேட்டர் வந்து ஒரு ஃபிஃப்த் வேவ் வந்து முடிக்கணும் ஒரு இம்போசிவ் ஸ்ட்ரக்சர்ஸில். அண்ட் இந்த சினாரியோவிலே நாங்கள் வந்து அப்சைட் தான் போயிருக்கிறோம்னு நாங்கள் எதிர்பார்த்துனாங்க. அண்ட் என்னடா யூஸ்வலாக வந்து நீங்கள் 1-2 கனெக்ட் செஞ்சானுங்கட்டா இப்போ உங்களுக்கு ஒரு பிக் கேண்டில் ஃபார் அப்சைட் கிடச்சிட்டு ஸோ யூஸ்வலாக வந்து இப்படியே நடக்கிறது. இப்போ எனக்கு பிக் கேண்டில் அப் இப்போ திரும்ப 4-5 ஸோ இதில் 1-2 கணக்கு 1-2 இதில் நடந்துட்டு பின்ன ஒரு பிக் கேண்டில் புஷ் இதான் வந்து யூஸ்வலாக ஒரு தேர்ட் வேவ் இல்லாட்டிக்கு ஒரு சி வேவ்னு சொல்லிட்டு பின் உங்களுக்கு இதுலேயும் வந்து 4-5 கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு ரேஞ்ச் அது வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இதுலேயும் எங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கு. இதில் புஷ் கேண்டில் அப் என்று திரும்ப ரேஞ்ச் பென் நீங்கள் வந்து இதில் வேணுமெண்டா திரும்ப செல் பண்ணணும். அப்படி தான் நாங்கள் இப்போ செஞ்சினாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ நோ சேஞ்சஸ் ஸ்டில் எங்களோட பெரிஷ் சினாரியோ வந்து ஸ்டில் பிளேயாக இருந்தது. இதான் நாங்கள் வந்து ஹையஸ்டான ப்ராபபிலிட்டின்னு சொல்லினாங்க. இதுலேருந்து நாங்கள் ஃபார் டான்சர் வரும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் தான் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். இதில் நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸில் லாங் போகிறது வந்து வெரி வெரி பிக் மிஸ்டேக்குன்னு நாங்கள் சொல்லினாங்க. அண்ட் அது இப்போ எக்ஸாக்ட்லி அப்படி நடந்திருக்கு. அண்ட் இதுலேருந்து இப்போ நாங்கள் 2 சினாரியோஸ் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டில் இது நான் ஒரு சேஞ்சும் இல்லை. ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் ஸ்டில் நான் ஃபார் டான்சர் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பட் இதில் வந்து வேணுமெண்டா இன்னும் லாங் ரேஞ்ச் பண்ணிட்டு அப்சைட் போயிட்டு பேனும் கீழே வரலாம். அதான் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து திரும்ப இதில் வந்து மோர் இன்ஃபர்மேஷன் தேவை. ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து புல்லிஷான சினாரியோ. இது வந்து இப்போ எனக்கு மோர் லைக்லியாக இருக்குது. இதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இதான் இந்த ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி. எல்லாம் வந்து ஏஒய்ஃப் இதில் முடிச்சுட்டு இதெல்லாம் WXYXZ செய்கிறது வந்து இப்போதைக்கு எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் ஒரு பாசிபிலிட்டி இதில் எல்லாம் இப்போ நாங்கள் ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம். புல் மார்க்கெட் என்றால் ஐசிபி புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன புஷ் தான் ஃபார் அப்சைட். அண்ட் இப்போ திரும்ப எல்லாம் வந்து திரும்ப கரெக்ஷன் வந்து திரும்ப வந்துட்டோம். ஸோ அதுக்காண்டி இது இப்போ நான் சொல்கிறது புல் மார்க்கெட் என்றால் இதான் வந்து ஒரு ரியல் புல் மார்க்கெட்னு சொல்லலாம். அதுவும் நாங்கள் ஈவன் சொல்லலாம். அது ஏனென்றால் நாங்கள் இது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹாய் நாங்கள் எடுக்கல. ஸோ பட் யூஸ்வலாக வந்து இதில் நீங்கள் வந்து எனக்கு ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். பட் இந்த சினாரியோவில் நாங்கள் ஒரு A இப்போ ஒரு B பேண்டு ஸ்டில் ஒரு சிவே ஃபார் டான் சைட் வந்துட்டு பேண்டு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு விளங்குது ஒரு லாங் கரெக்ஷனாக இருக்கலாம். இது வந்து 1 year இல்லை 2 years 3 years வந்து இந்த கரெக்ஷன் வேணுமெண்டா எடுக்கலாம். ஒரு புல்லிஷ் வெரி புல்லிஷான சினாரியோ நாங்கள் கரெக்ஷனில் முடிச்சுட்டு ஒரு WXYXZ முடிச்சுட்டு இப்போ இதில் ஒரு 1 வேவ் இதில் முடிச்சுட்டு ஒரு ABC B வேவ்ல முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு தேர்ட் வேவ்ல போயிட்டு பெயின் இதில் தான் நாங்கள் வந்து பெயின் கண்டுபிடிக்கணும். இந்த மூவ் அப்சைட் வரைக்க எங்களுக்கு இதில் ஒரு 4-5 கிடைக்குதோ. 4-5 கிடைச்சென்றால் இது வெரி புல்லிஷ் என்றால் இது பெயின் நாங்கள் ஒரு 1-2-3-4-5 வேவ் செஞ்சுட்டு பெயின் இதில் சொல்லலாம் ஒரு 1 வேவ் முடிச்சுட்டு பெயின் இதில் வந்து ஒரு ABC கரெக்ஷன் நாங்கள் பெயின் எதிர்பார்க்கலாம். இதில் வேணும்னா ஒரு பிக் லாங் பொசிஷன் போகலாம். ஏன்டா பெயின் தான் எங்களோட ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு தேர்ட் வேவ் மூவ் அப்படி ஒரு அப்சைட் மூவ் வரும். ஸோ அது வந்து நாங்கள் பெயிண்ட் இதில் தான் நாங்கள் பெயிண்ட் சொல்லலாம். இது என்ன இந்த சினாரியோ நடக்குதா ABC பெயிண்ட் ஃபார் த ஆன்சர் இல்லாட்டிக்கு 1-2-3-4-5 நடக்குதா 4-5 நடந்தேன்டால் வெரி புல்லிஷ். இப்போதைக்கு நாங்கள் சொல்லல. அதான் 2 உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் 2 சினாரியோஸை பார்த்துனீங்கன்னா நாங்கள் அப்சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சினாரியோவில். அதுக்கு வந்து இப்போ எங்களுக்கு இந்த சப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹோல்ட் பண்ணணும். டேக்கிங் ஃப்ரம் த லோ டு ஹை 1 வேவ் கிடைத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் வேவ் டார்கெட் கிடைக்குது. இது வந்து 0.5 ஃபிபனாச்சிலேருந்து 0.786 ஃபிபனாச்சி. இது வந்து இப்போ நாங்கள் இந்த 0.786 ஃபிபனாச்சியில் ஒரு சப்போர்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ மேபி இதுலேருந்து நாங்கள் இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் யூஸ்வலாக வந்து நான்
லோஸை ஸ்னைப் பண்ணுறதில்ல அதை மாதிரி நான் ஹைஸையும் ஸ்னைப் பண்ணுறதில்ல நான் ஒரு ஸ்னைப்பர் இல்லை நான் ஜஸ்ட் ஒரு ட்ரேடர் ஸோ நான் வந்து பேஷண்ட்டோட நான் வெயிட் பண்ணுவேன் எங்களுக்கு வந்து கிளியர் இன்போசிட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சென்றால் நான் உள்ளுக்கு ஒரு லாங் பொசிஷன் போவேன் ஸோ அதென்றால் இதில் 1 2 3 4 5 கிடைச்சிட்டு பேண்ட் ஏபிசி பேன் திரும்ப இதில் வேணுமெண்டா லாங் பொசிஷன் போகலாம் பேன் இந்த தேர்ட் வைஃபுக்கு நீங்கள் பேண்ட் எடுத்துன்னு போகலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஏபிசி இருந்துட்டு பேண்ட் ஃபார் டான்ஸாக வரலாம் இல்லாட்டிக்கு இதில் ஒரு 4 5 கிடைச்சென்றால் நாங்கள் பேண்ட் ஸ்டில் பேண்ட் ஒரு பிகர் கொரெக்ஷன் பார்த்துட்டு பேண்ட் ஸ்டில் நாங்கள் ஃபாப் சைட் பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதன் வந்து இதில் இப்போ இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஜஸ்ட் எவ்வளோ பண்ணுறையில ஃபோமோ பண்ணுறையில நாங்கள் அப்படியே ஒன்று இந்த சேனலில் செய்கிறையில நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அண்ட் அதுக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படி நாங்கள் வந்து ஒன்றும் செய்ய தேவையில்லை நீங்கள் ஒரு கான்ஃபர்மேஷன் பார்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேணுமெண்டா இதில் வெயிட் பண்ணலாம் அதென்றால் எப்போ கான்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தருவேன் என்றால் முதல் வந்து நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த 886 ஃபிபனாச்சி தான் ஒரு கான்ஃபர்மேஷன் சொல்லலாம் பட் இதில் நீங்கள் உள்ளுக்க போக தேவையில்லை இதில் இப்போ எங்களுக்கு ஒரு இம்போஸ் ஸ்ட்ரக்சர் நடந்தென்றால் இப்போ திரும்ப ஒரு கொரெக்ஷன் ஒரு இம்போஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ கொரெக்ஷன் இப்படியா நடந்தென்றால் ஸோ ஆக்லி ஸ்ட்ரக்சர் ஃபார் டான்சர் நடந்தேன்னா நாங்கள் ஃபாப் சைட் தான் பார்க்குறோம் பெண் வேணுமெண்டா இதில் லாங் பொசிஷன் போகலாம் இதில் தான் நான் போவேன் பட் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணுமெண்டா யூஸ்வலாக வந்து பீப்புள் வந்து இதுலேயும் போகிறது பிரேக் அவுட்டில் பேண்டு உள்ளுக்க லாங் பொசிஷன் போவாங்க ரிஸ்க் வந்து வெரி லோவாக இருக்கும் அதை மாதிரி ரிவார்டும் வெரி லோவாக இருக்கும் பட் அவைக்கு ஒரு ஒரு 70% வின் ரேட்டாக இருக்கலாம் இதில் நீங்கள் ஹாய்ஸில் போனீங்கன்றா ஸோ அதை வந்து உங்களோட என்ன பிளானாக இருக்குதோ அதான் நீங்கள் வந்து பேண்டு டிசைட் பண்ணணும் எந்த பிளான் உங்களுக்கு ஃபிட் பண்ணுதுண்டு நான் யூஸ்வலாக வந்து ஒரு இம்போஸ் ஸ்ட்ரக்சர் கிடைச்சென்றால் பென் இதில் கொரெக்ஷன் கிடைச்சேன்னா நான் யூஸ்வலாக இதில் உள்ளுக்க போகிறேன் நான் பென் எங்களுக்கு இதில் வந்து அப்படியே ஆப் சைட்லேருந்து ஜஸ்ட் ஃபார் புஷ் பண்ண இல்லாட்டி ஒரு சிஒய் செஞ்சுட்டு இதில் டேக் ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு பின் திரும்ப 1 லோ வந்துட்டு பெயின் ஆப் சைட் போகலாம் ஸோ அப்படியும் எல்லாம் நடக்கலாம் அதன் எங்களுக்கு வந்து இதில் கன்ஃபர்மேஷன் இருக்கும் பட் எலியட் வேஃபில் யூஸ்வலாக வந்து 5 ஸ்ட்ரக்சர் ஆப் இது ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் எங்களுக்கு ஒரு செக் மார்க் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஒரு ஆன்வை செஞ்சுட்டோம் பின் ஒரு கொரெக்ஷனாக இருக்கணும் ஒரு ஏபிசி கொரெக்ஷன் ஒரு ரெண்டாவது செக் மார்க் எங்களுக்கு வந்து இதாக நடந்துட்டேன்ட்டு பின் ஒரு தேர்ட் வேவ் நடந்தேன்றால் பின் அது மாதிரி இந்த ப்ரீவியஸாக இந்த பி வேஃபையும் நாங்கள் பிரேக் பண்ணினாங்கன்ற அது மாதிரி இதையும் நாங்கள் பிரேக் பண்ணினாங்க இந்த 886 ஆச்சு பின் மூன்றாவது செக் மார்க் பின் அப்படி நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் நாங்கள் வந்து ட்ரெண்ட் வந்து மாற்றிட்டோம்ட்டு அதை வந்து இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் வந்து இது ஹோல்ட் பண்ணணும் இந்த 887 ஃபிபனாச்சி நாங்கள் டச் பண்ணினாங்க என்றால் இது வந்து இப்போ $3.5 இருக்குது உங்களுக்கு இல்லை எழுதியிருக்கிறேன் பேரிஷ் கண்டினியூஷன் பேன்னு நான் இதுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் ஏனென்றால் அதான் பேண்டு ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி இதில் வந்து ஸ்டில் நாங்கள் ஒரு ஏபி இதை டச் பண்ணிவிட்டு ஸ்டில் ஃபார் சி வேஃபுக்கு போகலாம் பட் இதில் பேண்டு ஹையர் ப்ராபபிலிட்டி இதை நாங்கள் டச் பண்ணினாங்கன்றால் என்ன கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் இதுலேருந்து போன என்றாலும் இது வந்து யூஸ்வலாக ஒரு சி வேவ் இல்லாட்டிக்கு வாய் வேவ் தேர்ஃபோர் ஹையர் ப்ராபபிலிட்டி நாங்கள் வந்து ஸ்டில் இந்த லோஸை வந்து திரும்ப டெஸ்ட் பண்ணுவோம் இந்த பிவிட் லோ அதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் வந்து இது இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம்ட்டு இல்லை வேணுமெண்டா உங்களுக்கு இந்த டெக்ஸ்டையும் போடுறேன் இது வேணுமெண்டா நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ஹிட்டிங் இந்த 887 ஃபிபனாச்சியை 886 டச் பண்ணிட்டால் லோவர் ப்ராபபிலிட்டி இதுலேருந்து நாங்கள் ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற ஒரு தேர்ட் வைவ் அதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சினாரியோவில் நாங்கள் வந்து இந்த 86 ஃபிபனாச்சி டச் பண்ணக்கூடாது ஃபார் புல்ஸ் பட் ஸ்டில் நாங்கள் ஒரு டச் நடந்துட்டு நாங்கள் ஸ்டில் இந்த சிவைஃப்க்கு ஃபார் அப்சைட் எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் டார்கெட் ஃபார் ஐசிபிக்கு இல்லைன்னு இப்போ நாங்கள் ரிவர்ஸில் பார்க்குறோம் என்றால் $31 to $107 மட்டும் ஐசிபிக்கு போகிறோம்ட்டு நான் நினைச்சு இருக்கிறேன் இதுலேருந்து இப்போ ரிவர்ஸ் நடந்துட்டு அதான் எங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு 5 ஸ்ட்ரக்சர் கிடச்சிட்டு கொரெக்ஷன் 5 ஸ்ட்ரக்சர் அப் அதான் இப்போ எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் இதை அப்டேட் பண்ணிட்டுருப்பேன் அப்படி நடந்தேன் இது எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க எனக்கு கொரெக்டிவாக இருக்குது 1 2 3 4 5 எனக்கு இப்போதைக்கு சொல்லிடாது பட் ஸ்டில் நாங்கள் இப்போ இல்லைன்னு ஜஸ்ட் ஃபார் லோவராக வந்து நாங்கள் என்றால் இப்போ நாங்கள் வந்து ஃபார் டான்ஸர் தான் பார்க்குறோம் பெயிண்ட் வந்து அப்படியே வந்து எங்களுக்கு இந்த இது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வருது இந்த சினாரியோ இந்த பேரிஷான சினாரியோ இதான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தோம் நாங்கள் இதுலேருந்து கொரெக்ஷன் நடக்குமெண்டு இதுலேருந்து இப்போ நாங்கள் டைரெக்டாக ஃபார் டான்ஸர் வர்றோம் அதான் இப்போ சொல்லினா வால்யூம் வந்து இப்போ இதில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்றால் இந்த ஹாயில்ஸ் உங்களுக்கு தெரியுது இது வந்து இப்போ இதில் இதை விட இன்க்ரீஸ் பண்ணி என்றால் இந்த லோவை விட இது வந்து இந்த ஹாயை விட ஸோ இந்த லோவில் இருக்க இதை விட நாங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி என்றால் அது மாதிரி இப்போ டான்ஸர் இல்லைருந்து கீழே வந்த என்றால் நான் பேண்ட் அப்படியே பேரிஷாக ஸ்விட்ச் பண்ணுவேன் முதல்ல இந்த 886 ஃபிபனாச்சி டச் பண்ணிட்டு பேண்ட் இது ரெசிஸ்டன்ஸாக ஹோல்ட் பண்ணினாங்க என்றால் நாங்கள் பேண்ட் அப்படியே சொல்லலாம் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து அதுக்கு செஞ்சென்றால் அதுக்கு கீழே செஞ்சாங்க இந்த 886 ஃபிபனாச்சியில் இப்போ நாங்கள் அப்படியே வந்து எங்களோட லாஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச் தான் இருக்குது
இது வந்து பேருந்து எங்களுக்கு இந்த $2.8 இதை நாங்கள் லூஸ் பண்ணினாங்கன்னா அப்போ எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதுக்கு எல்லாம் வந்து லோவராக இருக்குது பென் வந்து நினைக்கிறேன் ஐசிபி வந்து இதுலேருந்து டைரக்ட் இந்த ஏபிசி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பென் இதுலேருந்து ஃபார் அப்சைட் போகணும் பட் ஸ்டில் இதில் நான் பென் ஒரு ரிவர்சல் பார்த்துட்டு இருக்கிறேன் ஐசிபி ஃபார் அப்சைட் போகிறதுக்கு இந்த டார்கெட் ஏரியாவில் இது வந்து டார்கெட் ஏரியா வந்து ஃப்ரம் $2 to 0.3 cent மட்டும் நான் நேற்று இருக்கிறேன் எல்லாம் வந்து டேக்கிங் ஃப்ரம் த ஹை டு லோ ஆஃப் ஏ வேவ் டு ஹை ஆஃப் பி வேவ் கிடைத்தீங்க என்றால் உங்களுக்கு இந்த சி வேவ் டார்கெட்ஸ் கிடைக்குது ஸோ தான் வெரி இம்பார்ட்டன்ட் இதை நாங்கள் இந்த 86 ஃபிபனாச்சியை டச் பண்ணக்கூடாது அண்ட் வீக்லி க்ளோசஸ் வந்து இதுக்கு கீழே செய்யக்கூடாது இதுக்கு கேண்டில்ஸ் வந்து வீக்லியாக க்ளோஸ் பண்ணி என்றால் நான் போய் அப்படியே பேரிஷாக ஸ்விட்ச் பண்ணும் ஸோ யா ப்ராபபிலிட்டிஸ்க்கு வந்து நாங்கள் என்றால் ஷார்ட்டாக சொல்லினாங்க என்றால் யா ஸ்டில் நாங்கள் வந்து இதில் இப்போ டான் சைட் பார்க்குறோம் இதில் இப்போ நாங்கள் டவுன் சைட்டுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஸ்லோவராக நாங்கள் வந்து இப்போ ஒரு ரிவர்ஸில் வந்து இதில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து இந்த சப்போர்ட் ஹோல்ட் பண்ணணும் இந்த 786 ஃபிபனாச்சி இப்போதைக்கு நாங்கள் டச் பண்ணி ஒரு ரியாக்ஷன் காட்டியிருக்கோம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அண்ட் இதில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணினாண்டால் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் நாங்கள் இதுலேருந்து அப் சைட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸோ அதான் முதல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணணும் அது ஒரு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் பேண்டவங்களுக்கு 5-phase ஸ்ட்ரக்சர் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ஸில் கிடைக்கணும் அண்ட் இந்த கன்ஃபர்மேஷன் வந்து இந்த 886 ஃபிபனாச்சி இல்லாட்டிக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து இந்த $15 இந்த $15 நாங்கள் பிரேக் பண்ணினாங்கனால் பின் அதை மாதிரி இதே நாங்கள் பிரேக் பண்ணி $17 பின் நாங்கள் வந்து அப்படியே நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஏரியாவுக்கு நாங்கள் பார்க்கலாம் ஸோ இதான் வந்து இப்போதைக்கு இந்த ஹையஸ்டான ப்ராபபிலிட்டி என்று நினச்சுருக்கிறேன் பட் இதில் நாங்கள் இந்த 887 ஃபிபனாச்சி டச் பண்ணினா இந்த $3.5 பின் அப்படியே நாங்கள் வந்து பேரிஷாக ஸ்விட்ச் பண்ணுவோம் ஸோ டச் பண்ணிட்டு நாங்கள் ஸ்டில் ஃபார் அப்சைட் போகலாம் பட் பேண்ட் ஹையர் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் பேண்ட் ஸ்டில் நாங்கள் ஃபார் டான்சர் வரணும் இந்த டார்கெட் ஏரியாவிலேருந்து பட் இதில் நாங்கள் வீக்லி கேண்டில்ஸ் க்ளோஸ் வந்து கீழே செஞ்சினாங்கள் என்றால் நாங்கள் பேண்ட் அப்படியே வந்து டைரெக்டாக இந்த டார்கெட் ஏரியாவுக்கு வரலாம் இதெல்லாம் வந்து பேண்ட் நான் நினச்சிருக்கேன் ஐசிபிக்கு ஒரு பிக் சப்போர்ட் ஏரியா இருக்குது இந்த ஏரியாவில் ஃபிபனாச்சி கணக்கு இல்லை கிளஸ்டராக இருக்குது இல்லைன்ட்டு பேண்ட் நாங்கள் ஃபார் அப்சைட் பார்ப்போம்ண்டு ஸோ யா பூலிஷாக இருக்கிற நான் இப்போதைக்கு பட் அதுக்காண்டி எங்களுக்கு சப்போர்ட் ஹோல்ட் பண்ணணும் ஏன்டா நீங்கள் ஒரு எலிட்டிவ் அனலிஸ்ட்டாக ஆல்வேஸ் ஒரு புல்லிஷ் அண்ட் பேரிஸ் சினாரியோ வச்சுருக்கணும் ஸோ நான் ஹோப் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூ தந்ததுண்டு அப்படி இருந்தேன்டா ஒரு ஃபீட்பேக் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் சி யா